ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं राजाधिराजाय प्रसंख्यधाग्ने नमो वयं वै श्रवणाय गुण्महे तमेकाभान् कामकामाय मह्यं कामेश्वर वै श्रवणो दधातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः. கடவுளோட அனுகிரகம் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு. இந்த ஜாதகருக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை பாருங்க. குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் உடனே நடக்கும். இதத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, பொருத்தமான ஜாதகம் 12 இருக்கு. அப்புறம் என்ன தடை இருக்கே? அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தும் மாறுற மாதிரி தெரியல. காரணம் இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இந்த ஜாதகக்காரன் தான். இருக்கிறது ஒரே ஒரு பையன், பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிகாம் பாஸ் பண்ணிருக்கான். அவனும் மேற்கொண்டு MBA படிக்கணுங்கிறான். இவ உடனடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறான். இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஜீவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஏண்டா வழியில ஏதாவது சாப்பிட்டியா? தெரியாது. தெரியாதா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். ஆமா, இவர் பெரிய மகாத்மா காந்தி வினோபாபாவே உண்ணாவிரதம் இருந்து பயமுத்துறாரு. போடா போய் சாப்பிட. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதுதான் ஏன்னு கேக்குறேன். அம்மாக்கு எப்பவுமே கல்யாண ஆசைதான். அடே, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. தாலி கட்டினா குத்துக்கிற மாதிரி உசுரோட நினைக்கிறேன். இந்த விளையாட்டுலாம் வேணாம். நான் MBA படிக்க போறேன். என்ன அனுப்ப முடியுமா முடியாதா? அது நடக்காது. உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு. இதுல 12 பொண்ணு போட்டோ இருக்கு. ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு. இதானே? ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. அடடடடா, எல்லாம் அப்படியே பெரிய உலக அழகிங்க. எல்லாத்தையும் ஒரே மடியில உட்கார வச்சு தாலி கட்டி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். போதுமா? இந்த நக்கல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. பெத்த தகப்பனாச்சுன்னு பாக்குறேன் இல்ல? என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்னங்க இங்க வாங்க. பெத்தவனுக்கு அடங்காத போலயே கொண்டு போட கூட ஆத்திருக்கிறாரு. கொல்லுங்க, இங்க இப்ப கொல்லுங்க. கொண்டுட்டு விட அவனை. என்னங்க வாங்கிங்க. வந்து பேசிக்கிறேன். என்ன என்ன இப்போ? ஏன் அவங்கிட்ட போய் மல்லிக்கு நிக்கிறீங்க? அவன் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாள், படிக்கட்டுமே. என்னடி சொல்ற? ஆமா, அவங்கிட்ட போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு. உன்னாலதான் அவன் கெட்டு குட்டிச்சவரா போறான். ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டான். போய் படிக்க சொன்னேன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீ சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி நடிச்ச. உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ போய் அம்மா சமாதானப்படுத்து. ஓகே. என்ன கோவமா? எனக்கு என்ன கோவம்? அப்ப நான் படிக்க போலாமா? ஓ தாராளமா. ஆனா ஒண்ணு, நீயா மறுபடியும் என்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாதான் தங்களுக்கு கல்யாணம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருப்பீங்களா? அதுக்குள்ள நான் போய் MBA முடிச்சுட்டு வந்துருவேனா? இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ மட்டும் கொஞ்சம் சாங்கா பேசியிருந்தேன்னா அவன் நிச்சயமா கல்யாணத்தை சமாளிச்சிருப்பான். எப்படி எப்படி? இல்ல, நாம சாங்கா பேசியிருந்தா சமாளிச்சிருப்பான்னு சொன்னேன். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நடத்துற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இது எப்படி உனக்கு? இது கூட புரியாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு கூப்பிட்டேன்.